அப்படி நான் போய் விழுந்த இடம் தான் தண்ணினாலா. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நான் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போன இடம் தான் தண்ணினாலா. அண்டமானில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி சீ சைட் ரோடு நிறையா இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அப்படியே கட் பண்ணி உள்ளே போனால் பீச்சோட பார்க்கிங் வரும். அண்டமானில் வெதர் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு. பட் இப்போது வெதர் சூப்பராக இருக்குது, வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல். நீங்கள் யாராவது அண்டமான் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா, ரெய்னி சீசன் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ ட்ரிப் பிளான் பண்ணி வாங்க. ஸோ தண்ணினாலா யூஸ்வலான பீச் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீச். என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வுட்லேயே வாக்கிங் ஏரியா பண்ணியிருக்காங்க. வாக்கிங் டிஸ்டன்ஸ் என்னவோ 1 to 1.5 கிலோமீட்டர் வரை இருக்கும். நடந்து நடந்து எக்ஸாஸ்ட் ஆனால் கூட உங்களுக்கு ரெஸ்டிங் ஏரியா ஒரு சிட்டிங் ஏரியா இங்கே பம்பூ ஷெட்டில் பண்ணியிருக்காங்க. வாக் பண்ணிகிட்டே வுட் பிரிட்ஜுக்கு எண்டில் வந்தாச்சு அண்ட் பீச் கிட்டேயும் வந்தாச்சு. இந்த பீச் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால நைட் டைமில் இங்கே யாரும் வரமாட்டாங்க, இந்த பீச்சில் டியூட்டி பார்க்குறவங்கள தவிர. வெதர் கொஞ்சம் விண்டி அண்ட் ரெயினாக இருக்கிறதுனால சீ வேவ்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பீச் ஓப்பன் சீயாக இருக்கிறதுனாலையும் அண்ட் க்ரொக்கோடைல் இருக்கிறதுனாலையும் இந்த பீச்சில் யாரும் இறங்கி விளையாட மாட்டாங்க. பட் நான் இன்ன வரைக்கும் இந்த பீச்சில் க்ரொக்கோடைல் பார்த்ததே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் வாக் பண்ணோம். சரி, ரொம்ப நேரமாக வாக் பண்ணிக்கிட்டு இருக்கோமேன்னு ரெஸ்ட் எடுக்க உட்காந்தோமா, கொஞ்ச நேரத்துலேயே செம்மையாக கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இந்த பீச்சில் ஒயிட் கலர் மாஸ்கிட்டோஸ் நிறையா இருக்குது கைஸ். அந்த கொசு கடியெல்லாம் வாங்கிட்டு சரி ரிட்டன் போகலான்னு போகும்போது நாங்கள் பார்த்த இந்த வுட்டில் ஸ்விம்மிங் பூல் தெரியுது. அது ஸ்விம்மிங் பூல் இல்லை, டர்ட்டில் நெஸ்ட்னு. அந்த வுட்டில் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, அது டர்ட்டலோட எக்ஸ்னு. ஆமாம் கைஸ், இந்த பீச்சில் ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்காவிலேருந்து டர்ட்டல் இங்கே வந்து முட்டை போடும். அப்படியே இந்த பீச்சுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.